வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். ஒரு மீன் தண்ணிக்கு அடியில லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு நீந்துனா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு மீன் தான் லிப்ஸ்டிக் பேட்ஃபிஷ். அதை பத்தின 12 தக்கரான தகவல்கள் உங்களுக்காக. ஒரு வௌவால் வாயில லிப்ஸ்டிக் போட்டுட்டு நீந்துனா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த லிப்ஸ்டிக் மீன். ரெக்கை இல்லாம தன்னோட முன்னங்கால், அதாவது குட்டியான முன்னங்காலை வச்சு அது நடக்கும்போது பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பார்க்கவே வேணாம், கேட்கறப்பவே ஒரு மாதிரி இருக்கு. கேலபாகோஸ் தீவு அப்புறம் பெருநாட்டு கடல் பகுதிகளில் தான் இந்த மீன் அதிகமா இருக்கும். இந்த மீனுக்கு வேற எங்கேயுமே கிளைகள் கிடையாது. அது மட்டும் இல்லாம இது 250 அடி ஆழத்துல இருக்கிறதுனால ஃபிஷர்மேன்ஸ் கண்களுக்கும் படாது. இந்த மீனை பத்தி நிறைய பேருக்கு இதனால தான் தெரியறது இல்ல. அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா. வவ்வாலுக்கு இருக்கிற மாதிரியே சாம்பல் கலரும் கருப்பு கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இதோட உடல் அமைப்பு இருக்கும். அதே மாதிரி வவ்வாலுக்கு இருக்கிற நீண்ட கழுத்து மாதிரி தான் இதுக்கும் இருக்கும். இது கடலுக்கடியில எவ்வளவு ஆழமா இருந்தாலும், எவ்வளவு இருட்டு பகுதியில சுத்திட்டு இருந்தாலும் இதோட லிப்ஸ்டிக் நமக்கு பல்பு போட்ட மாதிரி கண்ணுக்கு தெரியும். ஓ, மேக்கப்போட சுத்துற. உடம்பு தவளை மாதிரி தட்டையா இருக்கிறதுனால இதால அதிக அளவுல ரொம்ப தூரத்துக்கு நீந்த முடியாது. அதனால கடலோட தரைப்பகுதியில தன்னோட குட்டி கைகள் மாதிரி இருக்கிற செதில்களை யூஸ் பண்ணி நடக்கும். அதுவும் ரொம்ப தூரத்துக்குலாம் போக முடியாது. பெரும்பாலும் ஒரே இடத்துல தான் படுத்து கிடக்கும். ஆஹா, மேக்கப் போட்டும் வெளியில சுத்த முடியலையே உன்னால. குட்டியா இருக்கும்போது இந்த லிப்ஸ்டிக் மீனோட அந்த செதில்கள் ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதை வச்சு அதால நடக்க முடியாது. அது வளர வளர முதுகெலும்பு மாதிரி ஸ்ட்ராங்கா ஆயிடும். அதுக்கப்புறம் தான் கடலுக்கு அடியில தரையில இதை யூஸ் பண்ணி நடக்கும். இயற்கையோட விந்தையே விந்தை. கடலுக்கு அடியில கிடைக்கிற சின்ன சின்ன மீன்களை இது சாப்பிடும். இதால வேகமா நீந்த முடியாது, ரொம்ப தூரம் நீந்த முடியாதுன்றதுனால இதுக்கு தலையில ஒரு அமைப்பு இருக்கு, இலிசியம்ன்ற அமைப்பு. அந்த அமைப்புல இருந்து வர வெளிச்சம், அதுல இருந்து வர வாசனையை வச்சு சின்ன சின்ன மீன்கள்லாம் ஹை ஜாலி அப்படின்னு கிட்ட வரும். ஆனா கிட்ட வந்துச்சுன்னா லபக்கு தான். தண்ணிக்கு அடியில ஆழமான பகுதியில இருட்டா இருக்கும். நம்மளோட லிப்ஸ்டிக் மீனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதோட கண் பார்வை டிம்மா தான் இருக்கும். அந்த டைம்ல யூஸ் ஆகிறதுக்காக தான் அதோட மண்டையில ஸ்பெஷலா ஒரு உறுப்பு இருக்கு, அதுக்கு பேரு எஸ்கா. அதுல இருந்து எல்இடி போட்ட மாதிரி லைட் வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்தை யூஸ் பண்ணி பாதையை கண்டுபிடிச்சு இந்த மீன் நடந்து போயிடும். நமக்கும் இப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருந்தா நம்மளும் ஸ்டடியா நடக்கலாம். நான் அந்த இருட்டுல சொன்னேன். லிப்ஸ்டிக் மீன்கள்ல பெண் மீன்களை விட ஆண் மீன்களுக்கு தான் லிப்ஸ்டிக் திக்கா அப்புறம் பளிச்சுன்னு இருக்கும். எந்த அளவுக்கு திக்கா பளிச்சுன்னு இருக்கோ அந்த அளவுக்கு பெண் மீன்கள் இம்ப்ரெஸ் ஆகும். மீன்கள் விஷயத்துல உல்டாவா இருக்கே. இனப்பெருக்கம் முடிஞ்சதும் பெண் மீன்கள் கடலுக்கு அடியில போய் தரையில செட்டில் ஆயிடும். எங்கேயுமே நவரவே நவராது. அது முட்டைகள் எல்லாத்தையும் மண்ணுக்கு அடியில புதைச்சிட்டு அங்கேயே சேஃப்கார்ட் பண்ணும். அது வரைக்கும் ஆண் மீன்கள் தான் அந்த குடும்பத்தை டேக் கேர் பண்ணணும். இந்த லிப்ஸ்டிக் மீனோட லிப்ஸ்டிக் எந்த அளவுக்கு பிரைட்டா இருந்து பெண் மீன்களை இம்ப்ரெஸ் பண்ணுதோ அதே அளவுக்கு இதுல ஆபத்தும் இருக்கு. ஏன்னா பெரிய பெரிய மீன்கள் அப்புறம் கடல் உயிரினங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் மீன் தான் ஃபேவரட் ஃபுட்டு. அதனால எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இந்த லிப்ஸ்டிக்கோட வெளிச்சத்தை வச்சு பெரிய மீன்கள் இந்த லிப்ஸ்டிக் மீனை கப்புன்னு முழுங்கிட்டு போயிடும். அழகுனாலே ஆபத்தும் இருக்கத்தானே செய்யும். இந்த லிப்ஸ்டிக் மீன்கள்லயே நிறைய வெரைட்டிகள் இருக்கு. சில மீன்களுக்கு பாத்தீங்கன்னா டார்க் ரெட் கலர்ல லிப்ஸ்டிக் இருக்கும். ஒரு சில மீன்களுக்கு லைட் பிங்க் கலர்ல லிப்ஸ்டிக் இருக்கும். ஆனா குணம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ இதுல ஃபிளேவர்ஸ் வேற இருக்கா? லிப்ஸ்டிக் மீன்கள் இது கடலுக்கு அடியில தரைப்பகுதியில வாழ்றதுனால மீனவர்கள் கண்ணில் இது படவே படாது. அதனால இதை பத்தி ஆராய்ச்சி செய்யறது ரொம்ப கஷ்டங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதனால இதுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எதுவும் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அதை அப்படியே விட்டா அது தன்னைத்தானே பாதுகாத்துக்கும். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.